ஹரே கிருஷ்ணா. நாம் ஏற்கனவே பார்த்தது பார்த்திங்கன்னா எஸ்ஐ சிறுகுடல் சக்தியோட்ட பாதை, பஞ்சபூத புள்ளிகள், உபரி புள்ளிகள், அதனோட தீரும் நோய்களை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த சிறுகுடல் சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய கடைசி வகுப்பு. இது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சிறப்பான புள்ளிகள், அதாவது பஞ்சபூத புள்ளி, உபரி புள்ளியில் இருக்கக்கூடிய சிறப்பான புள்ளிகள். இது அவசர கால ஒரு சிகிச்சைக்காக பயன்படுத்தக்கூடிய புள்ளிகள். இந்த புள்ளிகளை பற்றி சொல்கிறோம் பாருங்கள். SI3 SI3 இந்த உள்ளங்கை ரேகை, மடிப்பு ரேகை முடியும் இடத்துல, அதாவது இந்த சதமேட்டில் SI3 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கழுத்து நோய்க்கான சிறப்பு புள்ளி, கழுத்து சம்பந்தமான கழுத்து சுளுக்கு இல்லைன்னா காது பிரச்சனை, இது சம்பந்தமான பிரச்சனைக்கு இந்த இடத்துல நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே கேட்கும். இது SI3. இது கழுத்துக்கு சிறப்பான புள்ளி. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா SI4 அப்படியே நேராக கீழே வந்தீங்கன்னா இந்த மடிப்பு ரேகைக்கு கொஞ்சம் மேலே, ஒரு அரசுன் மேலே இந்த கையை மடக்குனீங்கன்னா இந்த எலும்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த இடத்துல கீழே இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல SI4. இது சக்தி மூலப்புள்ளி. இந்த SI3க்கு சக்தி மூலப்புள்ளி, அதாவது சோர்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுகுடல் நோய்க்கான உடனடி நிவாரணம் தரக்கூடிய புள்ளி. சிறுகுடல் ஏதாவது பிரச்சனைனா உடனே அது நிவாரணம் கொடுக்கும் இந்த புள்ளி SI4. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா SI6. இது திடீர் நோய்க்கான புள்ளி, அதாவது ஸ்க்லப்ட் பாயிண்ட், திடீர் நோய்க்கான புள்ளி. இந்த புள்ளி சிறுகுடலில் ஏற்படும் தீவிர நோய்க்கு உடனே நிவாரணம் கொடுக்கக்கூடிய புள்ளி மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு அற்புதமான புள்ளி இந்த புள்ளி பாருங்க. இங்கிருந்து அப்படியே நேராக கீழே இப்படி வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு எலும்பு முட்டிட்டு இருக்கும். இந்த எலும்பு இந்த மணிக்கட்டுக்கு கீழே இந்த எலும்பு முட்டிட்டு இருப்பாங்க பின்பக்கம், அந்த எலும்புக்கு கீழே இருக்கு. இது SI6. இதில் நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஸ்துமாவோ அல்லது சிறுகுடலில் ஏற்படக்கூடிய தீவிரமான நோய்க்கு உடனே நிவாரணம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது SI7. அப்படியே இந்த மடிப்பு ரேகை இருக்கு இல்லையா, SI5 ஒரு 5 சுண்ணு மேலே வந்தீங்க அப்படின்னா, 5 சுண்ணு மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த எலும்பு இங்கே பாருங்க, நடு எலும்புக்கும் இந்த உள்பக்கம் இந்த பள்ளத்தில் இருக்கு. இது SI7. இதய பிரச்சனைக்கு முக்கியமான புள்ளி, இதயத்தை இணைக்கக்கூடிய புள்ளி. இது லியோ கனெக்டிங் பாயிண்ட். SI7 லியோ கனெக்டிங் பாயிண்ட், இதயத்தையும் இந்த சிறுகுடலை இணைக்கும் புள்ளி லியோ கனெக்டிங் பாயிண்ட். இதில் இதய நோய்க்கான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இதயத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த SI7 போட்டிங்க அப்படின்னா நிவாரணம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது SI1 SI9, அதாவது ஃபர்ஸ்ட் புள்ளி கடைசி புள்ளி. இது அவசர கால புள்ளி, எமர்ஜென்சி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். SI1 இந்த சுண்டு விரல் உள்பக்கம் நெகக்கண்ணுக்கு கீழே 0.1 சுண் கீழே இருக்கிறது SI1. SI19 சொல்லிட்டேன், SI19. இந்த SI19 நீங்கள் காது மடலுக்கு, காதுகளுடைய சின்ன மடல் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்பக்கமாக இருக்கக்கூடிய பள்ளத்தில் SI19. இந்த SI19 இந்த இடத்துல இருக்கு பாருங்க, நல்லா அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் தெரியும். காது சம்பந்தமான பிரச்சனையை இது கேட்கும். வயிறு உப்பசமாக இருந்தாலும் இது கேட்கும். வயிறு உப்பசத்துக்கு, காது சம்பந்தமான பிரச்சனைக்கு இது ஒரு எமர்ஜென்சி பாயிண்ட். ரொம்ப காது வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் யூஸ் பண்ணலாம். இல்லை வயிறு உப்பசமாக புரிஞ்சுக்கிட்டே வயிறு வீங்கி போயிருக்கு அப்படின்னாலும் இந்த பாயிண்டை நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான புள்ளி, முக்கியமான புள்ளிகளை நம்ம பார்த்துருக்கோம். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு பெரிக்கார்டியம்
ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிகார்டியத்தில் இருக்கக்கூடிய சக்தியோட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை பற்றி பெரிகார்டியத்தை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.